Hi guys, இந்த வீடியோவில் field set and legend tagனா என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. முதல்ல form tag open பண்ணிக்கலாம். form tagல get method display number, அதனால get நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். action attributeல நான் link காப்பி பண்ணிட்டு அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த லிங்க் வந்து get method மட்டும் தான் அக்செப்ட் பண்ண ஓகே. அதனால get நான் கொடுத்துக்கிறேன் ஓகேவா. இது எப்போ வேலை செய்யும்னா பட்டனை ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் வேலை செய்யும், அது வரைக்கும் வேலை செய்யாது இந்த லிங்க் மூவ் ஆகுறது. ஓகே, இப்போ வந்து இதுக்குள்ளார லேபிள்ன்ற டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சாரி, முதல்ல வந்து ஃபீல்டு செட் ஓகேவா. ஃபீல்டு செட் கொடுத்துட்டு ஃபீல்டு செட்டுக்குள்ளார தான் நம்ம எழுதுவோமே ஃபுல்லாமே ஓகேவா. முதல்ல ஃபீல்டு டேக் நம்ம பார்த்துடலாம், அதுக்கப்புறம் லெஜெண்ட் டேக் வந்து நம்ம பார்க்கலாம் ஓகேவா. ஓகே, லேபிள்ன்ற டேக்கில் முதல்ல இமெயில் நான் கொடுத்துக்கிறேன் ஓகேவா. இமெயிலு நெக்ஸ்ட்டு இன்புட் டேக்குள்ளார டைப் இமெயில் நம்ம எப்பவும் போல கொடுப்போம் ஓகேவா. டைப் இமெயில், அது நேம் வந்து இமெயில் வச்சுக்கலாம் ஓகேவா. நேம் இமெயில், 2 பிஆர் டேக் மட்டும் நம்ம கொடுத்துக்கலாம் ஓகேவா. ஓ சாரி, ஓகே இப்போ கரெக்ட் ஆகிடுச்சு. இப்போ அப்படியே சேம் இதே தான், அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு அப்படியே கீழே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நேம் மட்டும் சேஞ்சஸ் மட்டும் பண்ணிக்கலாம் ஓகேவா. PSSWORD பாஸ்வேர்டு, அதே எங்கள் பாஸ்வேர்டு இப்படி இங்கே பேஸ் பண்ணிக்கலாம் பாஸ்வேர்டு ஓகேவா. அடுத்தது நெக்ஸ்ட்டு பட்டன் வந்து க்ரியேட் பண்ணணும். இன்புட் டைப் சப்மிட் ஓகேவா. இன்புட் டைப்பு சப்மிட் அதுக்கப்புறம் வேல்யூன்ற ஆட்ரிபியூட்டில் பட்டனுக்கு நேம் வந்து நம்ம கொடுக்கணும் ஓகேவா. சப்மிட் கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ வந்து என்ன வரும்னா இந்த ஃபீல்டு செட் டேக் என்ன பண்ணணும்னா இந்த சுற்றிலும் ஒரு பார்டர் வந்து க்ரியேட் பண்ணும் ஓகேவா. அதுதான் அதுக்கான வேல்யூ ஃபீல்டு செட் டேக்குக்கானது ஓகேவா. லைவ் செட் ரன் ஆகிட்டு இருக்கா, என்னோட அவுட்புட் எப்படின்னு பாருங்கள் வாங்க. பார்த்தீங்களா, ஒரு பார்டர் வந்து க்ரியேட் ஆகிருக்கா. இது ஃபுல்லாகவுமே இமெயில் பாஸ்வேர்டு பட்டன் இது சுற்றிலும் பார்டர் க்ரியேட் பண்ணணும் ஓகேவா. பட் இந்த ஃபீல்டு செட்டு டேக் என்ன பண்ணும், லெஜெண்ட் டேக் என்ன பண்ணுன்னா ஒரு லெஜெண்ட் டேக்குள்ளார எப்பயுமே இந்த ஃபீல்டு செட்டு டேக்குள்ளார மட்டும்தான் லெஜெண்ட் வரும். வேறு எங்கே யூஸ் பண்ணாலும் லெஜெண்ட் டேக் வேலை செய்யாது. ஃபீல்டு செட் டேக்குள்ளே மட்டும் நம்ம யூஸ் பண்ணுவோம் அந்த லெஜெண்ட்ன்றது ஓகேவா. ஓகே, பர்சனல் அந்த மாதிரி கொடுத்துட்டேன். இது வந்து என்ன பண்ணால் அந்த லைனுக்கு ஒரு கேப் வந்து அந்த லைனில் ஒரு நேம் வந்து ஷோ ஆகும் நமக்கு ஓகேவா. பாருங்கள், அந்த பார்டர் லைன் இருக்குல்ல, பார்டர் லைனில் நேம் ஷோ ஆகிடுச்சு. இதுதான் அந்த ஃபீல்டு செட்டும் லெஜெண்டும். ஓகே, இப்போ நம்ம அவுட்புட் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஓகேவா. 1 2 3 8 அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். இப்போ நான் சப்மிட்னு கொடுக்குறேன் ஓகே. இந்த ஃபீல்டு செட்டும் லெஜெண்டும், ஃபீல்டு செட்டுன்றது பார்டர் வரும், லெஜெண்டுன்றது பர்சனலை இந்த மாதிரி வரும் ஓகேவா. ஒரு டெக்ஸ்ட் வரும், அதுதான். சர்வர் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சப்மிட் ஓகே, இப்போ தான் வந்துச்சு. ஓகே, இமெயில் என்னோடய இமெயில் வந்துச்சு, பாஸ்வேர்டு ஓகேவா. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ கைஸ்.